ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. நம்ம என்ன தான் வந்து தோசை மாவில் பீஸாவோ இந்த சப்பாத்தியில் பீஸாவோ செஞ்சாலோ அந்த ஒரிஜினல் பீஸாவோட அப்பியரன்ஸ் அண்ட் டேஸ்ட் வரமாட்டேங்குது. நான் வந்து என்ன பண்ணேன்னா பீஸா பேஸ் மட்டும் கடையில் வாங்கிட்டேன். இது வந்து 22 rupees தான். நல்ல குவாலிட்டியான பேஸ் தான். ஸோ கெட்சப்பும் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி, வெங்காயம், சோளம், சீஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. மார்னிங் வந்து சப்பாத்தியும் வந்து குருமாவும் தான் செஞ்சுருந்தோம். பாப்பா வந்து அதை பீஸா மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தால் கூட இந்த பீஸாவும் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். 2 பீஸா பேஸை வச்சு கீழே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பார்த்தா பாப்பாவே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த காலத்து பசங்க தான் சொல்லவே வேணாமே, எல்லா பீஸா, பர்கர், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே எப்படி செய்யணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. உடனே வந்து அது மேலே ஒரு லேயர் வந்து சீஸை துருவணும்னு சொல்லி அதையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. தென் வெங்காயம், சோளம், தக்காளி, குடமிளகா எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த பீஸா ரெண்டுமே நம்ம வந்து 1000 ரூபா வரும் கடையில் போனீங்கன்னா. இன்றைக்கி நாங்கள் 100 ரூபாக்குள்ளேயே இந்த பீஸா ரெண்டையுமே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ வந்து இது மிக்சட் வெஜிடபிள் பீஸா. இதிலே வந்து நம்ம பன்னீர் பீஸா, மஷ்ரூம் பீஸா எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப பீஸா வேணும்னு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ஒரு நாள் நான் பார்த்தேன், ஹோட்டலில் போயிட்டுருக்க மாதிரி ஆட்டோக்காரோட பையன் வந்து பீஸா வேணும்னு அடம் பிடிக்கிறான். அவனோட வயசே 4 வயசு தான். அதனால் அவருக்கு வந்து 150 ரூபா 300 ரூபா செலவு பண்ணிடலாம். இந்த மாதிரி பீஸா வெளியில் வாங்கி தர்றதும் கஷ்டம், ப்ளஸ் வெளியில் வாங்கி சாப்பிட்றதும் வந்து உடம்புக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு எப்போயாச்சும் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் அழகாக செஞ்சு தந்துடலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணேன் பேனில். ஒரு கீழே நம்ம வைப்போம் இல்லையா கேக் செய்யும் போது, அந்த பேனில் க்ரில் மட்டும் வச்சுக்கிட்டு மேலே வச்சு ஒரு 10 minutes வச்சு எடுத்துட்டேன். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிது. பாப்பாவும் டூத்பிக்கில் வச்சு குத்தி பார்த்தா நல்லா இருந்தது. எடுத்து அதில் வச்சு பிளேட்டிங் பண்ணி சாஸ் எல்லாம் தடவி சாப்பிட்டா. ஸோ வந்து நல்ல ஒரிஜினல் அப்பியரன்ஸ் அழகாகவே வந்திருந்தது. ஸோ அதில் எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு நானும் 2 சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். குருமா சப்பாத்தி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வயிறு செட் ஆகும். ஸோ பாப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ இந்த மாதிரி பீஸா கேட்டு அடம் பிடிக்கிற பசங்களுக்கு நீங்கள் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாச்சும் இந்த மாதிரி செஞ்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.